என்னது, திருவள்ளுவர் மேல் சாவலிஸ்டா அப்படின்னு நான் சொல்லல. ஈன்ற பொழுதின் பெருந்தவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு அவர் எழுதியிருந்தாரு. எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா தன் மகனைன்னு எழுதியிருக்காரு, மகளைன்னு எழுதியிருக்கலாமே. சரி, ஒரு காலத்துல அந்த எல்லாருமே மகன் அப்படிதான் பேசியிருந்திருப்பாங்க, இவர் நல்லவர் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பின்னாடி பெண் வழிச்சேரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கு பொருட்பால்ல. அதுல 901 இருந்து 910 வரைக்கும் பாத்தீங்கன்னா தன் மனைவி பேச்சு கேட்டா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு அதுல எழுதியிருக்காரு. உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டீங்கன்னா நீ அறத்துக்கு உதவி செய்ய முடியாது, காசு பணம் சம்பாதிக்க முடியாது, நல்லவங்களுக்கு நடுவில் நீ வந்து வெக்கி தலையை குனியணும், நாணணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. உன் பொண்டாட்டி தோலை பார்த்து பயந்தினா நீ ஒரு ஆம்பளையே கிடையாது அப்படின்லாம் எழுதியிருக்காரு. இது அந்த காலகட்டங்களில் சரியா இருந்திருக்கலாம். இப்போ அது எவ்வளவு பெரிய சரியான கூட்டம்னு தெரியல. இதை தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க போறோமா, ஃபில்டர் பண்ணாமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒருவேளை இதுதான் சிறந்த அறப்புத்தகமா நம்ம தேசிய நூலை அறிவிக்க போறோம் அப்படின்னா சற்றே யோசிக்க வேண்டிய விஷயம். அதற்கான தொடக்கமா இது இருக்கட்டும் அப்படின்றதுக்கு தான் அந்த பதிவு. தமிழ் அறிவோம், தமிழ்